ஹரிகரன் அறியாதிவிய ஆதிய தங்கமூர்த்தி சிவமே இறைவா இறைவா கரிதனை உரித்து போற்றிய கரிதனை உரித்து போற்றிய காலகண்டனே தேவா இறைவா ஐயா சில எதில் உருவாயிற்று சில எதில் உருவாயிற்று சிறுவனுக்காக தரிசனம் தந்த தேவா உன் காலிலே நான் பணிந்தேன் சிறுவனுக்காக அன்று தரிசனம் தந்த தேவா உன் தாளினை யான் பணிந்தே சிவமே ஐயா கையிலே வாச்சா உன்னையே நினைத்து கடத்தவ போகிறேன் என் கண் முன்னே காட்சி அளிக்க வேண்டும் சோதியே சுடர் மதிக்க தஜாபல ஐயனே அருளாலே ஜோதியே தொடர்வழியே ஒளியே பந்த பாசமேனு பந்த பாசமேனு சிவமே இறைவா பந்த பாசமேனு பந்த பாசமேனு பாவங்கள் தீராமல் பரமனே நீதானே மனநிலை மாறாமல் பாடி அழைத்தேன் உன்னை இறைவா பார்ப்பது
கேட்பது ஓர் நியாயம் கேட்பது ஓர் நியாயம் பதில் ஒன்று கூறாமல் ஜோதியில் தொடர் ஒளியே ஒளியே நீ யாரை கோரி கிடந்தோம் விருது கொண்டிருக்கிறாயோ அந்த ஆண்டவன் உன் கண் முன்னே வந்திருக்கின்றேன். கண்களை திறந்து பார்க்கலாமா? தாராளமாக. குளிரத்து பாராமல் வெயிலத்து பாராமல் கடன் தவம் புரிகிறேனே. எதற்காக? என்ன காரணம்? வரம் வேண்டும். வரம் வேண்டும். நான் உன்னையே நினைத்தேன். இதை மாற்றலாக்கே சபத்தில் வந்து கொண்டிருக்கிறேன். வெயில் என்றும் காற்றென்றும் மழை என்றும் கடமடை என்றும் மாறாமல் என்னையே கோரி கிடந்தவும் இருந்திருக்கின்றார் வரம் பெறுவதற்காக. அப்படி என்றால் உனக்கு யாது வர வேண்டும் கே அதையின்றி தாராளமாக தருகின்றேன். வருகிறாயா? அப்படி என்றால் என் மீது உனக்கு நம்பிக்கை கிடையாதா? நம்பிக்கை இல்லை. சத்தியம் செய்து கொடுத்தாதான். அப்படியா? சரி, நீ கேட்பது போலவே சத்தியம் செய்து தருகின்றேன். வல்லாளவேண்டா, நீ எப்பேற்பட்ட வரத்தை கேட்டாலும் சரி அதை தடையில்லாமல் அப்படியே தருவேன். இதுவே என்ன வர வேண்டும்? என் கரத்தை நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். ஆமா, சத்தியத்தை மீறக்கூடாது. மீற மாட்டேன். கேட்கிறேன் வரம். எப்படிப்பட்ட வரம்? என்ன சொல்ல? இந்த அண்டங்கள் எனக்கு அடக்கிய இருந்துட்டாலோ இந்த அண்டங்கள் எனக்கு ஒன்றாய் அண்டங்கள் எனக்கு ஒன்றாய் அடங்கியே இருந்துட்டானோ சிவமே இறைவா இறைவா ஐயா இந்த அண்டங்கள் எனக்கு ஒன்றாய் அடக்கிய இருந்துட்டாலும் பந்தல நதிகள் வந்து பாய்ந்துமே வந்துட்டாலோ பாய்ந்துமே வந்துட்டாலும் சிவமே ஐயா சிவமே மாலாதிருக்க எனக்கு வரமடைய வரம் தருவாய் சிவமே இறைவா இறைவா என்ன வர வேண்டும்? சாகவரா வேகவடா ஓகோட செல்வம். இது தவிர வேறு ஒரு வரமா? அப்பேற்பட்ட வரம் தான் என்ன? இந்த ஆகாயம் ஒரு புச்சக்கர குடையாகவும் ஆகாயம் ஒரு புச்சக்கர குடையாகவும் இந்த பூமி ஒரு தங்க தொட்டிலாகவும் பூமியானது ஒரு தங்க தொட்டிலாகவும் 4 வேதங்களில் 4 சங்கிலியாக பிடித்து போட்டது எப்படி காட்சியளிக்கும்? அழகான தொட்டில் தொட்டியாக காட்சியளிக்கும். அந்த தங்க தொட்டியில் அமர்ந்து விளையாட என் மனைவி நிசாசனை வைத்து நீங்களே எனக்கு மகனாக நாளை உனக்கு மகனாக பிறக்க வேண்டுமா? நீதான் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும். அனைத்தும் தெரிந்திருந்துதான் இப்பேற்பட்ட வரத்தை கேட்கின்றாயா? நானே உனக்கு மகனாக பிறந்து விட்டால் இந்த உலகத்தின் நிலைமை என்னாகும் என்பதை அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. தர முடியுமா? முடியாது. இல்லை என்றால் இதே இருந்து உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன். செய்து கொடுத்த சத்தியத்தை நானே மீறலாமா? அப்படி மீறினால் தேவர்கள் உலக மக்கள் என்ன பற்றி என்ன பேசுவார்கள்? அதனால் புரிந்து கொண்டாயா? நடப்பது நடந்தே தீரும். நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ கேட்டது போலவே உனக்கு
திங்கள். இந்த வைகாசி திங்களிலே கருதறுத்து இதற்கு வரும் மாசி திங்கள் அன்று உனக்கு நான் மகனாக பிறக்கின்றேன். ஓ வந்தேன் விமர்சனம் செய்தேன் தவம் வந்தான் நிசை கேட்டேன் வரலாம் கேட்ட வரத்தை ஏற்பாடு நிறுத்தி விட்டான். ஆமா, நான் தவத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என் தம்பி பூபாலகண்ணன் தவச்சலை சுற்றி எங்கு சென்று விட்டான்? இந்த சந்தோஷமான செய்தி